ஒன்னிணைப்பி அதிகாரம் 16. துன்மார்க்கர் உண்மையாய் கடினம் என எண்ணுதல். இஸ்மவேல் குமாரத்திகள் லேகியின் குமாரத்திகள் விவாகம் செய்தல். லியோனா வனாந்தரத்தில் அவர்களை வழிநடத்துதல். அவ்வண்ணபோது கர்த்தரிடத்திலிருந்து வருகிற செய்திகள் லியோனா மீது எழுதப்படுதல். இஸ்மவேல் மரணமடைந்ததால் அவனுடைய குடும்பத்தினர் உபத்திரவத்தில் நிமித்தமாய் முறுமுறுத்தல். ஏறக்குறைய கிமு 600 வருஷம் முதல் 592 வருஷம் வரை. வசனம் 1. அப்பொழுது அந்தபடியே நெப்பியனாகிய நான் என் சகோதரர்களிடம் பேசி முடித்த பின், இதோ அவர்கள் என்னை நோக்கி, எங்களாலே தாங்கிக் கொள்வதற்கும் அதிகமான கடினமுள்ள காரியங்களை நீர் எங்களுக்கு அறிவித்திருக்கிறாய் என்றார்கள். வசனம் 2. அந்தபடியே நான் அவர்களை நோக்கி, சத்தியத்தின்படியே துன்மார்க்களுக்கு எதிராக கடினமான காரியங்களையே சொன்னேன். நான் நீதிமான்களையே நியாயவானாக்கி அவர்கள் கடைசி நாளிலே உயர்த்தப்படுவார்கள் என்பதற்கு சாட்சி கொடுத்திருக்கிறேன். ஆகையால் குற்றமுள்ளவர்கள் சத்தியத்தையே கடினமாய் கருதுகிறார்கள், ஏனெனில் இது அவர்கள் ஊடுருவி செல்லுகிறது என நான் அறிவேன் என்று சொன்னான். வசனம் 3. அப்பொழுது என் சகோதரரை, நீங்கள் நீதியுள்ளவர்களாய் சத்தியத்தை கேட்க மனதாய் இருந்து நீங்கள் தேவனுக்கு முன்பாக நிமிர்ந்து நடக்கும் பொருட்டு அதற்கு செவி கொடுத்தால், பின்னர் நீங்கள் சத்தியத்தின் நிமித்தம் முறுமுறுத்து நீங்கள் எங்களுக்கு எதிராக கடினமான காரியங்களை பேசுகிறாய் என்று சொல்லாமல் இருப்பீர்கள் என்றான். வசனம் 4. அந்தபடியே நெப்பியனாகிய நான் அவர்கள் கர்த்தருடைய கட்டளைகளை கை கொள்ளும்படி என் சகோதரர்களுக்கு முழு கருத்துடன் உத்தி சொன்னேன். வசனம் 5. அந்தபடியே நான் அவர்களை நீதியின் பாதைகளில் நடப்பார்கள் என்று மகிழ்ச்சியும் பெரும் நம்பிக்கையும் பெரும் அளவிற்கு அவர்கள் தங்களை கருத்துக்கு முன்பாக தாழ்த்தினார். வசனம் 6. அப்பொழுது அந்த காரியங்களை எல்லாம் நான் தகப்பன் லோமுவேல் என்று அழைத்த பள்ளத்தாக்கிலும் கூடாரத்தில் அவர் வாசமாயிருந்த பொழுது சொல்லப்பட்டவைகளையும் செய்யப்பட்டவைகளையும் இருந்தன. வசனமேல். அந்தபடியே நெப்பியனாகிய நான் இஸ்மவேலின் குமாரத்திகளின் ஒருத்தியை மனைவியாக கொண்டேன். என் சகோதரர்களும் இஸ்மவேலின் குமாரத்திகளை தங்களுக்கு மனைவிகளாக கொண்டார்கள். இஸ்மவேலின் மூத்த குமாரத்தியை சேராம் தனக்கு மனைவியாக கொண்டான். வசனம் 8. இவ்வாறாக என் தகப்பன் கர்த்தரால் தமக்கு கொடுக்கப்பட்டிருந்த கட்டளைகளையே அனைத்தையும் நிறைவேற்றினார். மேலும் நெப்பியனாகிய நானும் கர்த்தராலே மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தேன். வசனம் 9. அந்தபடியே அந்த இரவிலே கர்த்தருடைய சித்தம் என் தகப்பனோடு பேசி மறுதினத்திலே அவர் வனாந்தரத்திலே தன் பயணத்தையே மேற்கொள்ள வேண்டுமென அவர்களுக்கு கட்டளையிட்டது. வசனம் 10. அந்தபடியே என் தகப்பன் காலையிலே எழுந்து கூடாரத்தின் வாசல் அண்டையிலே சென்றபொழுது அவர் மிகுதியாய் அதிசயப்படும்படியாக விசித்திர வேலைப்பட அமைந்த ஒரு உருண்டையான பந்து தரையில் இருப்பதை கண்டார்கள். அது சுத்த பித்தளையாயிருந்தது. அது உருண்டையினுள் 2 முட்டுகளில் இருந்தன. அவைகள் ஒன்று நாங்கள் வனாந்தரத்தின் போக வேண்டிய வழி காண்பித்தது. வசனம் 11. அந்தபடியே நாங்கள் வனாந்தரத்திலே எங்களால் எடுத்துச் செல்ல முடிந்தது பொருட்களையும் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்தருளி எல்லா மீதியான எங்களின் உணவு பண்டகங்களையும் ஒன்றாக சேகரித்தோம். மேலும் நாங்கள் வனாந்தரத்தில் எடுத்து செல்லும்படியாக ஒவ்வொரு விதைகளையும் எடுத்துக்கொண்டோம். 12. அந்தபடியே நாங்கள் எங்கள் கூடாரங்களை எடுத்துக்கொண்டு லாபான்
நதியை கடந்து வனாந்தரத்தினுள் புறப்பட்டு சென்றான். வசனம் 13. அந்தபடியே நாங்கள் 4 நாட்களளவு தெற்கு கிழக்கு மேற்குமாய் பயணம் செய்து மறுபடியும் பாளையம் இறங்கினோம். நாங்கள் அந்த இடத்தை சார் என்று பெயர் அழைத்தோம். வசனம் 14. அந்தபடியே நாங்கள் எங்கள் விற்களையும் அம்புகளையும் எடுத்துக்கொண்டு எங்கள் குடும்பத்தாரின் உணவிற்காக வனாந்தரத்திலே வேட்டையாட சென்றோம். நாங்கள் எங்கள் குடும்பத்திற்கு உணவை வேட்டையாடின பின்பு மறுபடியும் எங்கள் குடும்பத்தினரிடம் வனாந்தரத்தினுள் சகோதரர்களுக்கு திரும்பி சென்றோம். நாங்கள் மறுபடியும் அதை மார்க்கத்தை பின்பற்றி சிவந்த சமுத்திரத்தின் எல்லையோரங்களுக்கும் அருகாமையில் இருந்த வனாந்தரத்தின் மிகவும் வளமான பகுதியின் பக்கமாக வனாந்தரத்தினுள் சென்றோம். வசனம் 15. அந்தபடியே எங்கள் விற்களாலும் அம்புகளாலும் கற்களாலும் கவன்களினாலும் வழியிலே எங்கள் உணவை வேட்டையாடி நாங்கள் அதே நாட்கள் பிரயாணம் செய்தோம். வசனம் 16. அந்த வனாந்தரத்திலே மிகவும் வளமான பகுதிகளில் எங்களை நடத்தி சென்ற அந்த உருண்டையின் வழிகாட்டியிலே நாங்கள் பின்பற்றி சென்றோம். வசனம் 17. நாங்கள் அநேக நாட்கள் பிரயாணம் செய்த பின் மறுபடியும் எங்கள் இளைப்பாறுதலுக்கு எங்கள் குடும்பத்திற்கும் ஆகாரம் பெறுவதற்கும் நாங்கள் சில நாட்கள் பாளையம் இறங்கினோம். வசனம் 18. அந்தபடியே நெப்பியன் ஆகிய நான் உணவை வேட்டையாடிய சென்றபொழுது இதோ சுத்த உருக்கள் செய்யப்பட்டு இருந்த என் வில்லை முறித்து போட்டேன். நான் என் வில்லை முறித்த பின்பு நான் வில்லை இழந்து நிமித்தம் என் சகோதரர்கள் என் மேல் கோபம் அடைந்தார்கள், ஏனெனில் நாங்கள் இந்த உணவையும் பெற முடியவில்லை. வசனம் 19. அந்தபடியே நாங்கள் எங்கள் குடும்பத்தாருக்கு உணவு இல்லாமல் திரும்பினோம். அவர்கள் தங்கள் பிரயாணத்தின் மேல் மிகவும் களைத்து போனார்கள், உணவு தேவையினால் மிகவும் கஷ்டப்பட்டார்கள். வசனம் 20. அந்தபடியே லாபானும் லோமுவேலும் இஸ்மவேலின் குமாரர்களும் வனாந்தரத்திலே அவர்களுக்கு படுக்கைகளின் நிமித்தம் உபத்திரவங்களின் நிமித்தமும் மிகவும் முறுமுறுக்க தொடங்கினார்கள். என் தகப்பனும் என் கர்த்தராகிய தேவனுக்கு எதிராக முறுமுறுக்க தொடங்கினார். ஆம், மேலும் அவர்கள் எல்லோரும் மிகவும் துக்கமடைந்தவர்களாய் கர்த்தருக்கு எதிராக கூட முறுமுறுத்தார்கள். 21. அப்பொழுது அந்தபடியே நெப்பியனாகிய நான் என் வில்லை இழந்த நிமித்தம் என் சகோதரர்களுடைய விற்களின் விரைப்பு தன்மையை இழந்தது நிமித்தமும் நான் என் சகோதரர்களுக்கு மிகவும் உபத்திரவப்பட்டேன். அது நாங்கள் உணவை பெற முடியாத அளவிற்கு மிகவும் சிரமமாயிருக்கிறது தொடங்கியது. வசனம் 22. அந்தபடியே அவர்கள் தங்களுடைய கர்த்தராகிய தேவனுக்கு எதிராக முறையிடும்படி நாங்கள் இருதயங்களில் மறுபடியும் கடினப்படுத்தி நிமித்தம் நெப்பியனாகிய நான் என் சகோதரனுடனே அதிகம் பேசினேன். வசனம் 23. அந்தபடியே நெப்பியனாகிய நான் கர்த்தராலே ஒரு வில்லையும் ஒரு நேரான கோலால் அமைப்பையும் உண்டு பண்ணினேன். ஆகையால் நான் வில்லிலும் அம்புகளிலும் கவன்களிலும் கற்களினாலும் ஆயுதங்களை தரித்து கொண்டேன். நான் என் தகப்பனை நோக்கி நான் உணவை பெறும்படி அங்கே செல்ல வேண்டும் என்று கேட்டேன். வசனம் 24. அந்தபடியே என் வார்த்தைகள் நிமித்தம் அவர்கள் தங்களையே தாழ்த்தினபடியினால் அவர்கள் கர்த்தரிடம் விசாரித்தார். என் ஆத்துமா ஊக்கத்தின்படியே நான் அவர்களிடம் அநேக காரியங்களை சொன்னேன். வசனம் 25. அந்தபடியே கர்த்தருடைய சத்தம் என் தகப்பனுக்கு உண்டாயிற்று. கர்த்தருக்கு விரோதமாய் அவர் முறுமுறுத்தது நிமித்தம் ஆழ்ந்த துக்கத்திலே அவரை கொண்டு சொல்லும் அளவிற்கு மெய்யாகவே சிட்சிக்கப்பட்டார். வசனம் 26. அந்தபடியே கர்த்தருடைய சத்தம் அவரிடம் உண்டாயின. மேலும் அவர் பார்வை செலுத்தி அதன் மேலே எழுதி இருக்கும் காரியங்களை பார் என்றது. வசனம் 27. அந்தபடியே உருண்டையின் மேலே எழுதப்பட்டு இருக்கும் காரியங்களை என் தகப்பன் கண்டபொழுதோ அவரும் என் சகோதரர்களும் இஸ்மவேலின் குமாரத்திகளும் எங்கள் மனைவிகளும் பயந்து மிகவும் நடுங்கினார்கள்.
வசனம் 28. அந்தபடியே நெப்பினாகிய நான் அந்த உருண்டையின் இருந்த முட்களை பார்த்தேன். நாங்கள் அவைகளிடத்தில் காட்டும் விசுவாசம், ஊக்கம் என்று கவனம் ஆகியவைக்கும் ஏற்ப அவைகள் வேலை செய்தன. வசனம் 29. அவைகளின் மேலே புதிய எழுத்துக்கள் எழுதப்பட்டிருந்தன. அவைகள் வாசிப்பதற்கும் எளிதாயிருந்தன. கர்த்தருடைய வழிகளை குறித்து புரிந்து கொள்ளுதலையும் எங்களுக்கு கொடுத்தன. நாங்கள் அதனிடத்திலிருந்து காட்டும் விசுவாசம் மற்றும் ஊக்கம் ஆகியவற்றையே ஏற்ப அவைகள் அவ்வப்போது எழுதப்பட்டு கொண்டும் மாறிக்கொண்டும் இருந்தன. மேலும் இவற்றுக்காக சிறிய காரியங்களினால் கர்த்தர் பெரிய காரியங்களை கொண்டு வர முடியும் என்பதையும் நாம் காண்கிறோம். வசனம் 30. அந்தபடியே நெப்பினாகிய நான் அந்த உருண்டையிலே கொடுக்கப்பட்டுள்ள வழிகாட்டுதலின்படியே மலை உச்சிக்கு போனோம். 31. அந்தபடியே நாங்கள் குடும்பத்திற்கும் வேண்டிய உணவை பெரும் அளவிற்கும் நான் காட்டு விலங்குகளையும் வேட்டையாடினேன். 32. அந்தபடியே நான் சென்று விலங்குகளை சுமந்து கொண்டு எங்கள் கூடாரங்களுக்கும் திரும்பினேன். மேலும் அப்பொழுது நான் உணவை கொண்டு வந்தேன் என்று அவர்கள் கண்டபொழுதோ அவர்களுக்கு சந்தோஷம் எவ்வளவு பெரிதாக இருந்தது. அந்தபடியே அவர்கள் தங்களை கர்த்தருக்கு முன்பாக தாழ்த்தி அவர்களுக்கு நன்றி செலுத்தினார்கள். வசனம் 33. அந்தபடியே நாங்கள் மறுபடியும் எங்கள் பயணத்தை மேற்கொண்டும் ஏறக்குறைய தொடக்கத்தில் இருந்த மார்க்கத்தின்படியே பயணம் செய்தோம். நாங்கள் அநேக நாட்கள் அளவும் பயணம் செய்த பின்பு சிறிது காலம் தங்கி இருக்கும்படியாக மறுபடியும் பாளையம் இறங்கினோம். வசனம் 34. அந்தபடியே இஸ்மவேல் மரித்த நாகம் என்னும் இடத்திலே அடக்கம் பண்ணப்பட்டான். 35. அந்தபடியே இஸ்மவேலின் குமாரத்திகள் தங்களுடைய தகப்பன் இழந்ததின் நிமித்தம் வனாந்திரத்திலே அவர்களுடைய உபத்திரவங்களின் நிமித்தமும் மிகவும் துக்கப்பட்டார்கள். எருசலேம் தேசத்திலிருந்து அவர்களை அவர் அழித்து கொண்டு அந்த நிமித்தம் அவர்களின் தகப்பனுக்கு எதிராக முறுமுறுத்து அவரை நோக்கி, எங்கள் தகப்பன் மரித்து போனார். ஆம், நாங்கள் வனாந்திரத்திலே அதிக அலைந்தும் மிகுந்து உபத்திரவத்தையும் பசியையும் தாகத்தையும் களைப்பையும் சகித்தோம். இந்த எல்லா பாடுகளும் பின்பு நாங்கள் அந்த வனாந்தரத்திலே பசியும் அழிய வேண்டும் என்றார்கள். 36. அவ்வாறாக அவர்கள் என் தகப்பனுக்கு எதிராக எனக்கு எதிராகவும் முறுமுறுத்தார்கள். அவர்கள் எருசலேமுக்கு மீண்டும் திரும்பி போகும்படி வாஞ்சித்தார்கள். வசனம் 37. லாமான் லோமுவேலையும் இஸ்மவேலின் குமாரத்திகளையும் நோக்கி, இதோ நான் நம் தகப்பனையும் தன்னுடைய மூத்த சகோதரர்களாகிய நம்மை ஆளுகிறவனையும் ஆசாரியனையும் இருக்கும்படி பெரும் பொறுப்படுத்து கொண்ட நாம் சகோதரனாகிய நெப்பியனையும் நாம் கொலை செய்வோம் என்றான். 38. அப்பொழுது கர்த்தர் அவனோடு பேசினார் என்று தூதர்கள் அவனுக்கு ஊழியம் செய்தார்கள் என்றும் சொல்கிறான். ஆனாலும் இதோ அவன் நம்மிடத்திலே பொய் உரைத்தான் என நாம் அறிவோம். அவன் இந்த காரியங்களை சொல்லி தன்னுடைய தந்திரங்களைக் கொண்டு நம்முடைய கண்களை ஏமாற்றி ஒருவேளை நம்மை ஒரு அந்நியமான வனாந்திரத்திற்கு அழைத்து செல்லலாம் என்றும் எண்ணுகிறான். நம்மை வழிநடத்தி சென்ற பின் அவனுடைய சித்தத்தின்படியே விருப்பத்தின்படியும் தன்னை நம்மேல் ராஜாவாகவும் ஆளுகிறவனாகவும் ஏற்படுத்தி கொள்ளலாம் என அவன் நினைத்து இருக்கிறான். இவ்வளவாக லாமான் அவர்கள் இருதயத்திலே கோபமும்படி தூண்டினான். 39. அந்தபடியே கர்த்தர் எங்களோடு இருந்தார். ஆம், கர்த்தருடைய சத்தம் உண்டாகி அநேக வார்த்தைகளை அவர்களிடத்தில் பேசி அவர்களை மிகவும் சிட்சித்து கர்த்தருடைய வார்த்தைகளினாலே அவர்களை சாட்சிக்கப்பட பின்பு அவர்கள் அழிந்து போகாதபடிக்கு மீண்டும் எங்கள் போஷித்து இவ்வளவாக கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்கும் அளவுக்கு அவர்களை தங்கள் கோபத்தை விட்டு தங்கள் பாவங்களிலிருந்து மனம் திரும்பினார்கள்.